தலை வைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஐம்பெரும் முழக்கங்கள் ஒன்றாக ஹிந்தி திணிப்பை என்றும் திணிப்போம் என்று முழங்கினார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1930 தொடங்கிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை நம்முடைய காலத்தில் நிச்சயம் முடித்து வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், என்னுடைய துறை சார்ந்து என்னோட பயணிக்கின்ற அதிகாரிகள் திரு அதுல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், ரமேஷ் சந்த் மீனா அவர்களுக்கும், திரு பிரதீப் யாதவ் அவர்களுக்கும், திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கும், திருமதி ஜெயா, திருமிகு ஆர்த்தி, திருமிகு சஜீவனா, திரு மேகநாத் ரெட்டி, திருமிகு ஸ்ரேயா சிங், திரு கிராந்திகுமார், முதலமைச்சருடைய தனி செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய உதவியாளர்கள் திரு மணிராஜ், திரு செந்தில், திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை மாநில திட்டக்குழுவால் கொள்கை மற்றும் ஆளுகைக்கான அனுபவ மையம் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் அமைக்கப்படும். அரசு துறைகளில் ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்கை வகுக்கின்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பொருளியல் மற்றும் புள்ளியியல் பிரிவு அமைக்கப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை 24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடற்திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டாரங்கள் மற்றும் மாவட்ட அளவில் 45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விளையாட்டு வளாகங்கள் இளம் விளையாட்டு வீரர்களை ஈர்க்கும் வகையில் ஃபுட்சால், பாக்ஸ் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு மைதானங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால், இது நீண்ட நாள் கோரிக்கை, விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஏற்கனவே 5 மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறோம், வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் பேரா விளையாட்டு மைதானங்கள், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாஸ் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எலைட் திட்டத்தின் கீழே பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை 25 50 ஆகவும், MIMS திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை 75 125 ஆகவும், CDS திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை 100 200 ஆகவும் உயர்த்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த ஆண்டுதோறும் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடுபாதையுடன் இயற்கை கால்பந்து புல்தரை மைதானம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.